எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து கொள்ளலாம். எல்லாருடைய வேதத்தை திறந்து நாம் 90வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 90வது சங்கீதத்திலே நாம் 1வது வசனத்திலிருந்து ஒவ்வொருவரும் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே சத்தமாக அநேகர் கேட்கிற விதமாக இந்த சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நீர்த்துளையாக்கி மனுப்புத்திரரை திரும்புங்கள் என்று உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கரத்தையும் அறிந்து கொள்ளத்தக்கவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருடும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை உமது கிரியையை உமது ஊழியக்காரரும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகள் மேலும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது அருமையான பக்தன் மோசே எழுதுகிற ஒரு ஜெப சங்கீதமாக இது காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பெரிய பொல்லாங்கான காரியத்தை செய்து ஆண்டவருடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடாத காரியத்தை, விக்கிரக ஆராதனைகளை, இன்னும் பெரிய பெரிய பாவங்களை செய்ததினாலே ஆண்டவர் அவர்களை சில ராஜாக்களுடைய கரத்திலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர்கள் மிக வருத்தப்பட்டார்கள். அவர்கள் மிக துக்கமான காரியங்களை எல்லாம் அவர்கள் அடைந்தார்கள். அவருடைய சந்தோஷம் அவர்களை விட்டு போனது. இந்த சங்கீதத்திலே நம்ம வாசிப்போமே, ஆனால் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் இருந்தது. ஆண்டவருடைய கோபத்தினால அவர்களுடைய நாட்கள் ஒன்றுமில்லாமல் போனது என்று வேதம் சொல்கிறது. ஆனா தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். நாங்க பல வருடங்கள் துன்பத்தை கண்டுட்டோம் ஆண்டவரே, கஷ்டத்தை கண்டுட்டோம். ஆனா இப்ப நாங்க மனம் திரும்பிட்டோம், நாங்க மாறிட்டோம். இப்பொழுது ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒன்று செய்யும். நீர் எங்களுக்கு சோதனை அனுமதித்த அந்த காலத்திற்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை நீங்க மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபம் ஒரு தீர்க்க தரிசனமான ஜெபம். நான் நம்புகிறேன் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும் ஜெபித்த ஜெபம் அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நமக்காகவும் ஜெபித்த ஜெபம். அவர் ஜெபித்த ஜெபம் இன்றும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. இன்றும் அந்த ஜெபம் பேசுகிறது. நான் நம்புகிறேன் அன்றைக்கு அவர் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மன்னித்தார். அவர்களுடைய கோபத்தை, கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த கோபத்தை அவர்களிடத்திலிருந்து எடுத்து அவர்களை சமாதானமாய் நடத்தி, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன்னு ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார். அவர்கள் இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தந்தார். அவர்களை கர்த்தர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு
தக்கதாய் ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுத்தார். அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் தான் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்தார். இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்தார். இந்த புதிய நாளை நமக்கு தந்தார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அன்றைக்கு மோசே ஜெபித்த அந்த ஜெபம் இன்றும் இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரித்தா இருக்கிறது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே இந்த வாக்குத்தத்த வசனம் நம் குடும்பங்களிலே அப்படியே நிறைவேறும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும். 10 ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்படலாம், 15 ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறேனே, எனக்கு ஒன்றுமே கிடைக்காதா? நான் துன்பத்தையே பார்த்துட்டு இருக்கிறேனே, இழப்பையே பார்த்துட்டு இருக்கிறேனே, கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறேனே, இந்த வருஷமும் கஷ்டத்தை தான் பார்க்க போறேனா? இந்த வருஷமும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி கை கட்டி தான் நான் நிற்க போறேனா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய இருதயங்களிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நான் பலிபீடத்திலிருந்து கர்த்தரை நான் மிகவும் நம்பி சொல்லுகிறேன், இல்லை, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு நீ பட்ட எல்லா கஷ்டத்திற்கும் ஆண்டவர் பலனை கொடுப்பார். பட்ட துன்பத்திற்கு, துக்கத்திற்கு, வடித்த கண்ணீருக்கு, ஜெபித்த ஜெபத்திற்கு, நீங்கள் கொடுத்த காணிக்கைகளுக்கு, நீங்கள் செய்த ஊழியங்களுக்கு, ஹல்லேலூயா, நீங்கள் எந்தெந்த காரியமெல்லாம் நீங்கள் செய்தீரோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் மனுஷன் அல்ல. அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றாமல் எல்லாம் போக மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இந்த வருஷம் நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியான உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். ஏன் அப்படின்னா ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்க பட்ட துன்பத்தை மனுஷன் கணக்கு வச்சிருக்க மாட்டான். நீங்களே கணக்கு வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. உங்க அம்மா கணக்கு வைக்கல, உங்க அப்பா கணக்கு வைக்கல, ஆனா கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணீரை கணக்கு வச்சிருக்கிறாரு. உங்க பிரயாசத்தை கணக்கு வச்சிருக்கிறாரு. அவர் கணக்கு வச்சுட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வருஷம் உன் கையை பிடிச்சி நான் உன்னை இந்த வருஷத்துக்குள்ள ஏன் கொண்டு வந்தேன்னா, நான் உனக்கு இதுவரைக்கும் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இந்த வருஷம் உனக்கு நான் ஒன்று செய்ய போறேன். நம்புறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் கைகளை தட்டி ஹல்லேலூயா, இந்த ஆராதனையிலே ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பொய் உரையாது. வேதம் சொல்கிறது 400 வருடம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 400 வருடம் அவர்கள் படாத பாடுபட்டார்கள், துன்பத்தை கண்டார்கள். ஆனா ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். எப்படி மகிழ்ச்சியாக்கினார்னா, கானான் என்கிற ஒரு தேசத்தில் ஆண்டவர் அவங்களை கொண்டு போய் வைத்தார். அங்கே அவர்கள் கட்டாத வீடு அவர்களுக்காக ஆயத்தமாய் இருந்தது. அவர்கள் நடாத திராட்சை செடிகள் அவர்களுக்கு ஆயத்தமாய் இருந்தது. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்துல கொண்டு வச்சு அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தினார். அந்த தேவன் தான் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தர்றார். வேதத்திலே நீங்கள் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனாரை விட்டு அந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலட்டினார்கள். அந்த பலவர்ண அங்கி அவனை விட்டு போயிருச்சு. அந்த அங்கி மேல அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அந்த அங்கி சேஷ்டபுத்திர பாகத்திற்கு சமமானது. அப்படின்னா மூத்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்போது ஒரு கடைக்குட்டி பிள்ளையை எடுத்து மூத்த பிள்ளையினுடைய அந்த உரிமையை, அந்த மதிப்பை கொடுத்ததனுடைய அர்த்தம் தான் அந்த பலவர்ண அங்கிரி. யோசேப்பினுடைய தகப்பனார் எல்லா பிள்ளைகளை விட அவரை கொஞ்சம் ஸ்பெஷலாக அவர் நேசிச்சார். உடனே எல்லாருக்கும் அவர் மேலே பொறாமை வந்துருச்சு. அவ்வளோதான், அவரை தூக்கி குழியில் போட்ட சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய 30வது வயதிலே கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தினார். எப்படி நிறுத்தினார்னா, அத்தனை வருஷமும் அவன் பட்ட பாடு அந்த ஒரே நாளில் சரியாயிருச்சு. அந்த ஒரே வருஷத்தில் சரியாயிருச்சு. நான் நம்புறேன், யோசேப்பை போல இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ராஜாக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். இந்த வருஷம் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்கிற வருஷம், ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு முன்பாய் நிற்கிற ஆண்டு. கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ணுவார்னா, இத்தனை வருடம் பட்ட பாடுகளுக்கு யோசேப்பின் தலையின் மேல் அங்கீகாரம். இது விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும், இது ஆமேன் சொல்றவங்களுக்கு நடக்கும், இதை கேட்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை அந்த மனுஷனை போல கொண்டு போய் நிறுத்தி கர்த்தர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா?
இந்த ஒரு மாதத்தோட இந்த வாக்கு தத்தத்தை மறந்துடக்கூடாது. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் இந்த வருஷம் முழுக்க இந்த வாக்கு தத்தத்தை நீங்க ஞாபகம் வைக்கணும். நானும் வருஷம் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுப்பாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலே நான் நம்புறேங்க, அந்த வாக்கு தத்தத்தை நான் ரொம்ப விசுவாசிப்பேன். கர்த்தர் அப்படியே செஞ்சாருங்க. போன வருடம் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட வருவேன்னாரு. கர்த்தர் எத்தனையோ பிரச்சனையில கூடயே வந்தார்ல ஆண்டவர். அதனால இந்த வருடமும் இந்த வார்த்தை மாறவே மாறாது. இது பொய் உரையாது. கர்த்தர் இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்னா, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். ஆண்டவர் மிருதகாய ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்கினார். கர்த்தர் நகோமிய ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்கினார். இப்படியே கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கின மனிதர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க துன்பத்தை கண்டதற்கு சரியா ஆண்டவர் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் தந்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து தரமாட்டாங்க, ஆனால் கர்த்தர் தருவார். ஆமே. இந்த செய்தியை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை குறித்து ஆண்டவர் என்ன பேசினார் அப்படின்னா, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் அழுத்தமாய் பேசினார். நான் இந்த வருடம் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்படின்னா இந்த வருடம் நமக்கு மகிழ்ச்சியின் ஆண்டு. கம்ஃபர்ட் சர்ச் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற, ஆன்லைனில் கேட்கிற, எங்கள் திருச்சபையை நேசிக்கிற, எங்கள் திருச்சபையை ஒரு அங்கத்தினராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆண்டு, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் இந்த வருஷம் மகிழ்ச்சியின் ஆண்டு. மகிழ்ச்சியின் ஆண்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாமே இன்னைக்கு இருக்குது. அவங்களுக்கு ஆண்டவர் கார் கொடுத்துட்டாரு, சாப்பாடு கொடுத்துட்டாரு, நல்ல வீடு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில எது பறி போச்சு அப்படின்னா, சந்தோஷம் தாங்க பறி போய் கிடக்கு. நிறைய பேருக்கு சந்தோஷமே இல்லை. பாருங்க, நான் சில நேரத்தில் நினைப்பேன், நம்மெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ரப்பர் இருக்கும் பாருங்களேன். ரப்பர்னா அழிக்கிற ரப்பர் பாருங்க. அந்த பென்சிலில் எழுதுனா அந்த ரப்பர் வந்து இன்னைக்கே அதனுடைய விலை ரொம்ப கம்மியான விலை. ₹1 ₹2. அன்னைக்கெல்லாம் 5 காசு 10 காசு தான். நான் இருந்தனால 5 காசு இருந்துச்சு. இந்த 5 காசை கொண்டு போய் கொடுத்தா ஒரு ரப்பர் கிடைக்கும் பாருங்க. அந்த ரப்பரை வாங்கி நம்ம ஜோப்புக்குள்ள வைக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு ரப்பர் வாங்கினா சந்தோஷமா இருக்கும். ஒரு சட்டை போட்டு, அந்த யூனிஃபார்ம் சட்டை பார்த்தீங்கன்னா, காக்கி சட்டை, வெள்ளை பேண்ட், அது வெள்ளை சட்டை காக்கி பேண்ட், அந்த யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த லைனில் நின்றுட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் முட்டை கொடுப்பாங்க. அந்த முட்டையை வாங்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஸ்கூலில் லீவ் வந்தால் ஒரு சந்தோஷம். எப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் நாட்கள் தாண்டதற்கு பிறகு நிறைய பேருக்கு இப்போ வந்து அன்னைக்கு ரப்பர் நமக்கு பெருசு, இன்னைக்கு ஒரு கார் பாருங்க, ஒரு கார் வாங்குறாங்க பாருங்க. ஆனால் அந்த கார் வாங்கின உடனே போய் பார்த்து கார் வாங்கிட்டோம். அந்த சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்லை. ஒரு வீடு, நிறைய பேருடைய தரிசனம் ஒரு வீடு, எப்படியாவது ஒரு வீடு கட்டணும். ஆனால் அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா, எல்லா ஜனங்களும் அதிகமாக இழக்கிறது எதைத்தான் இழக்கிறாங்க அப்படின்னா, சந்தோஷத்தை தாங்க இழக்கிறாங்க. சந்தோஷத்தை இழந்துட்டாங்க நிறைய பேர். இன்னைக்கு சந்தோஷமாவே இல்லை பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நான் வளர்ந்த திருச்சபையில ஆனிவர்சரி நடக்கும் பாருங்களேன். அந்த பிரைஸ் கொடுக்குற அந்த நிகழ்ச்சி. அப்ப அந்த பிரைஸை வாங்கும்போது சில்வர் பாத்திரம் தான். ஐயோ, அந்த சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அவ்வளோ சந்தோஷம். அது கிட்டத்தட்ட ஒரு நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஓடும் பாருங்களா அந்த சந்தோஷம். ஆனா சிலருடைய சந்தோஷம் நிமிஷங்கள் கூட இருக்கிறது இல்லை. இந்த போன வருஷத்துல இங்க இருக்கிற பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க என்னென்னமோ வாங்குனீங்க இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க எதுல சந்தோஷப்பட்டீங்க? நீங்க அந்த பைக்கை போய் ஷோரூம்ல வாங்குனீங்களே, உங்களுக்கு எவ்வளவு நாள் அது சந்தோஷமா இருந்துச்சு? அந்த கார் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? அந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? நீங்க ஒரு புது சட்டை, அது என்ன எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது சந்தோஷமாவே இல்லை. ஏதோ அந்த நிமிஷத்திற்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு, அடுத்த நிமிஷம் அது போயிடுச்சு. ஆனா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க நினைச்சு பாருங்க,
ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, எத்தனை நாள் அந்த சந்தோஷம் உங்களுக்கு நீடிச்சிருச்சு. அப்போ நான் நம்புறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உங்க சந்தோஷம் உங்களை விட்டு போயிருச்சு. ஏதோ ஒரு கடமை, ஏதோ ஒரு பொறுப்பு, பிள்ளைகளை குறிச்ச ஒரு பாரம், இல்லைன்னா குடும்பத்தை குறிச்ச ஒரு பாரம், எதிர்காலத்தை குறிச்ச ஒரு கவலை, எதுலையுமே செட்டில் ஆகலையே, என்னமோ 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 எக்ஸெட்ரா, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தும் சந்தோஷப்படாம உங்களை தடுக்குது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை மகளே, நீ இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் இந்த வருஷம் நான் உனக்கு திரும்ப தருவேன். இந்த வருஷம் மகிழ்ச்சியின் ஆண்டு, இந்த வருஷம் கர்த்தர் சந்தோஷத்தை தரப்போறாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கிற, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு கர்த்தர் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போறாரு. கர்த்தர் தரப்போறாரு இந்த வருடம். அதைத்தான் கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. நான் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார் ஆண்டவர். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நீங்க நினைக்கலாம், நான் இனி சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையா, நான் இனி சந்தோஷப்படவே முடியாதா, எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதான் கணவன் மனைவி ஆயிட்டு ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய பெற்றோர்களுக்கு தங்களுடையது எதுவுமே அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுடையது மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டா சந்தோஷம், ஆனா இவங்க ட்ரெஸ் போட்டா அது சந்தோஷம் இல்லை. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் சந்தோஷப்பட கர்த்தர் வைப்பார். நீங்க சந்தோஷப்படுகிறது மாதிரி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டு நமக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா? இந்த வசனத்தை கொடுக்கும்போது நான் நம்பினேன், ஆண்டவரே என்னை இந்த வருஷம் சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. அப்ப நான் என்ன ஆண்டவரிடத்துல ஒரு ஒரு 10 நாட்களாக இந்த வருஷம் ஆரம்பிச்சதிலிருந்து நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை கஷ்டப்படுத்தி எனக்கு ஒன்று கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தாதீங்க, எனக்கு அப்படி வேண்டாம். இதுவரைக்கும் எத்தனையோ காரியத்தை நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், கஷ்டப்பட்டு நான் பெற்றுக்கொண்டேன், அழுது நான் பெற்றுக்கொண்டேன், ரொம்ப வேதனைப்பட்டு பெற்றுக்கொண்டேன், சரீரத்தில் நிறைய பாடுகளை சுமந்து நான் பெற்றுக்கொண்டேன். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன், மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்பட்டேன், உடலில் பலவீனத்தினால கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு பலவீனம் முடியும் போது ஒரு ரிவார்டு எனக்கு கொடுத்தீங்க, ஒவ்வொரு பிரச்சனை முடியும் போது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ஆனால் இந்த வருஷம் நான் அப்படி வாங்க விரும்பல ஆண்டவரே. எனக்கு இன்னைக்கு இந்த வருஷம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, ஆனால் ஒன்று, நான் கஷ்டப்படாமல் எனக்கு கொடுங்க ஆண்டவர். நான் உங்கள் பிள்ளை இல்லவா, நீங்கள் கஷ்டப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்தி எனக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு என் ஜெபம். அந்த ஜெபத்தை உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்க செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன். எல்லா பரிசுத்தவான்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த காரியத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பெற்றுக்கொண்டேன், இத்தனை வருத்தம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு. ஆனா நான் என்ன நம்புறேன், கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறது நீங்க தானே ஆண்டவரே. அப்போ பலவீனன்னு ஒரு பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை திரும்ப கஷ்டப்படுத்த மாட்டீங்கல்ல. நான் பலவீனன், என்னுடைய தேவையை யோசிச்சா நான் சிக்காயிரும் ஆண்டவரே. எனக்கு முன்னாடி இருக்கிற கமிட்மெண்ட்டை யோசிச்சா நான் பைத்தியமே பிடிக்கும் ஆண்டவரே. எனக்கு என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, ஒரு நாள் கூட என்னால் வாழ முடியாது, ஒரு நாள் கூட என்னால் தூங்கவே முடியாது. அவ்வளவு கமிட்மெண்ட் இந்த வருஷத்தில் இருக்கிறது, அவ்வளவு தேவை எனக்கு முன்னாடி இருக்குது. நீங்கள் சாதாரணமாக யாரும் நினைச்சிடாதீங்க, சாதாரணம் கிடையாது. ஒரு பெரிய தரிசனத்தை இந்த வருஷத்துல நான் சுமந்துட்டு இருக்கிறேன். அந்த தரிசனம் ரொம்ப மகா பெரிய தரிசனம். அதனால பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்றதற்கு அவங்க படாத பாடுபட்டு தான் வரணும். ஆனா எனக்கு அப்படி தாங்கக்கூடிய பலன் மனசுலையும் இல்லை, உடம்புலையும் இல்லை. நான் எப்படி ஆண்டவரை தாங்குவேன், நான் ரொம்ப சிக்காயிருவேன். அதனால ஒன்று பண்ணுங்க, நீங்க கொடுக்கணும்னா எனக்கு லெகுவா அதை கொடுத்துருங்க ஆண்டவரே. என்னை கஷ்டப்பட்டு எனக்கு கொடுக்காதீங்க ஆண்டவரே. இனி கஷ்டப்பட்டு வாங்குற அளவுக்கு நான் இல்லை. அதனால நான் நம்புறேன், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தரப்போறாரு, செய்ய போறாரு. கர்த்தர் இந்த வருடம் நம்ம பட்ட அத்த துன்பங்களுக்கும் கர்த்தர் ஒரு ரிவார்டை தரப்போறாரு. ஆனா இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது பாடுபட்டல்ல, கர்த்தர் உங்களுக்கு லெகுவாய் ஈஸியா. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்க போறாங்க, இது உனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி அகப்பட்டது, இது உனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி அகப்பட்டது, இது உனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி அகப்பட்டது.
உடனே நீங்க சொல்லுவீங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, உங்களுடைய தகப்பனுடைய தேவன் அதை எனக்கு வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா, என் தகப்பனுடைய தேவன் அதை வாய்க்க பண்ணினார். உங்களுக்கு நான் நம்புறேன், அந்த வீடு லகுவா கிடைக்கும் சிஸ்டர், பிரதர். அந்த வாகனம் உங்களுக்கு லகுவா கிடைக்கும், அந்த தொழில் உங்களுக்கு லகுவா கிடைக்கும், அந்த வேலை உங்களுக்கு லகுவா கிடைக்கும், அந்த உயர்வு உங்களுக்கு லகுவா கிடைக்கும், உங்க பிள்ளைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை லகுவா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் லகுவா கிடைக்கும், நீங்க இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு லகுவா கிடைக்கும். அப்போ சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து அதைத்தான் கேட்பாங்க, இவ்வளவு லகுவா உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்க வேற ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. உங்க கையை அப்படி மேலே உயர்த்தி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ஓ ரம்தலா ரேகபோதோராலமா. அப்படி நம்முடைய வாயிலிருந்து நம்ம சாட்சி நம்ம சொல்ல போறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை மெதுவாய் நடத்துகிறவர், நம்முடைய பலவீனங்களுக்கு தக்கதாய் நம்மை நடத்துகிறவர். நம்ம சோர்ந்து போகும்போது பெரிய பாரத்தை நம்மேல் சுமத்த மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படுவதற்கு அவர் விட மாட்டார். தாங்கிடுகிற பலன் தருவார். தாங்கிறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தாங்க கர்த்தர் சோதிப்பார். தாங்கிறதுக்கு பலன் இல்லைன்னும் போது அந்த சோதனை நம்மளை விட்டு போயிடும். உங்களுக்கு நிறைய பேரை கர்த்தர் இப்போ சோதிச்சுட்டு இருக்காரா? நான் சொல்றேன், உங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் இருக்கிறதுனால தான் கர்த்தர் சோதிக்கிறாரு. உங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் இருக்கு இருக்கு இருக்கு, ஆனா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கர்த்தர் உங்களை சோதிக்க மாட்டார், சோதிக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டு. ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் துக்க செய்திகளை காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்க சந்தோஷத்தை குலைக்கிறது மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து 10 நாள்ல ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இல்லை பாஸ்டர், ஒன்றே கூட சந்தோஷமா இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயம், சந்தோஷமே இல்லை. கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தினுடைய முடிவில் நீங்க சொல்லுவீங்க, இந்த வருஷம் ஆண்டவர் என்னை சந்தோஷப்படுத்தினார். இதுவரையிலும் அடைந்திராத, இதுவரையிலும் நீங்கள் சந்தோஷப்பற்றாத, ஹல்லேலூயா, இதுவரையிலும் உங்க வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லை என்ற அளவிற்கு கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு சந்தோஷத்தால உங்களையும் என்னையும் நிரப்ப போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்ப போறாரு. நான் விசுவாசிக்கிறேன்றவங்க இருக்கிற இடங்களில் கையை உயர்த்தி ஆமேன் என்று ஒரு ஜபத்தை, அப்படியே ஜபத்தை, இந்த வார்த்தை எனக்கு தான், அப்படி எங்க இருந்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான். நம்புறவங்களுக்கு அப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நடக்கும். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அப்படியே கர்த்தர் மேல நல்ல பற்றுதலா சொல்லுங்க, ஆண்டவரே அம்மா உங்களுக்கு தான், அம்மா பிரதர் உங்களுக்காக தான் இந்த கர்த்தர் வார்த்தையை பேசுறாரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா 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 அப்பா, நான் தான் ரொம்ப துக்கத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, நான் தான் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு வந்திருக்கிறேன்ப்பா, என்னால் சந்தோஷப்படவே முடியலையே, என்னால் சந்தோஷப்படவே முடியலையே, எனக்கு எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கலையே. ஆனா இந்த வருஷம் உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன். ஆமே, நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எஸ், ஒரு 2 காரியத்தை உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் எங்கிருந்து வரும் அப்படின்றதை குறித்து 2 காரியங்களை. ஒன்று வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா 12வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 43வது வசனத்தை வாசிக்க போகிறேன். நெகேமியா 12வது அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 12வது அதிகாரம் 43வது வசனத்தை நான் சேர்ந்து நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும்
பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமிலே களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எருசலேமினுடைய அழுகை பல மைல் தூரம் கேட்கப்பட்டது. பிள்ளைகள் எல்லாரும் அடிக்கப்பட்டார்கள். தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது. சுற்றி இருக்கிற மதில் சுவர்கள் எல்லாம் இடிந்து போய் பல நாட்டு ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சிட்டாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உடனே என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது, அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக இந்த உலகத்திலே சந்தோஷத்தை கொடுக்கிறது யார் தான் கொடுக்க முடியும்னா, கர்த்தர் தான் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். நான் நம்புறேன் உங்களை இந்த ஆண்டு யார் சந்தோஷப்படுத்த போறாருன்னா, கர்த்தரே உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். தேவன் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. நீங்க நினைக்கலாம், எங்கிருந்து எனக்கு சந்தோஷம் வரும்? எல்லாமே இடிந்து போய் கிடக்கிறதே, என்ன சந்தோஷப்படுத்துறது மாதிரி யாருமே இல்லையே, எந்த சம்பவம் எனக்கு நடக்காது அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்லை, கர்த்தர் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துவாரு. என்ன சந்தோஷப்படுத்த முடியாது, யாராலையும் முடியாது அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். யார் பாஸ்டர் என்ன சந்தோஷப்படுத்த முடியும்? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு நான் சாப்பிடாத சாப்பாடா, நான் போகாத வாகனமா, நான் பார்க்காத பணமா, எனக்கு போயிடுச்சு, எனக்கு சந்தோஷமே போயிடுச்சு, எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று. கர்த்தரே உங்களை சந்தோஷப்படுத்துவார். நம்பர் 1, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அறிவு வேணும். நம்மளை வேற யாரும் சந்தோஷப்படுத்த முடியாது, கர்த்தர் தான் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்ற அறிவு வேணும். சந்தோஷத்திற்காக உலக மனிதர்கள் எங்கெங்கேயோ தேடுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். மகிழ்ச்சிக்காக என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆண்டவரோட இருக்கும் போது வருகிற ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவர் யார் என்றால், கர்த்தர் தான் நம்மளை சந்தோஷப்படுத்தும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் என்னை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் ஆண்டவரே, இனி நான் எங்க சந்தோஷப்பட போறேன்? நான் நம்புறேன், கண்டிப்பா கர்த்தரே சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் வேதத்தில் அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் எடுப்பீர்களே, ஆனால் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. 2வது அதிகாரம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆலயத்திற்குள்ளே அன்னாள் துக்கமுகமாய் சென்றார். அவருடைய கணவனார் இந்த அன்னாளை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னென்னமோ கொடுத்து பார்க்கிறாரு. அந்த ஏற்கனவே இருக்கிற எல்லாரை விட 1 மடங்கு அதிகமா, 10 மடங்கு அதிகமா, இதை வச்சுக்கப்பா, வச்சுக்கோ, இப்பாவது நீ சந்தோஷமா இருப்பியா, இப்பாவது சந்தோஷமா இருப்பியா. அவருடைய கணவனார் அன்னாளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் எடுக்காத முயற்சி எதுவுமே இல்லை. ஆனா அன்னாளை சந்தோஷப்படுத்த முடியல, கணவனாரால சந்தோஷப்படுத்த முடியல. நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை யாராலையுமே சந்தோஷப்படுத்த முடியாம இருக்கலாம். என்னை யாருமே சந்தோஷப்படுத்த முடியாது அப்படி நான் சிரிச்சே பல நாட்கள் ஆச்சு. நான் வாய் விட்டு சிரிக்கல பாஸ்டர், என்னை சிரிக்க பண்ண முடியாது. ஆனா நான் நம்புறேன், அன்னாள் இங்கே சாட்சி கொடுக்கிறாங்க, கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்தினார்,
கணவனார் கொடுக்க முடியாத சந்தோஷம், மனைவி கொடுக்க முடியாத சந்தோஷம், பிள்ளைகள் கொடுக்க முடியாத சந்தோஷம், நண்பர்கள் கொடுக்க முடியாத சந்தோஷம், என் தேவனாகிய கர்த்தர் அன்னாளை சந்தோஷப்படுத்தினது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை இந்த ஆண்டு கர்த்தரே சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவரே சந்தோஷப்படுத்துவார். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக தான் அப்படின்னா நடக்காத ஒன்று. அவருடைய கர்ப்பம் இல்லை, குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு தகுதியை இழந்துருச்சு. ஆனால் வேதம் சொல்லுது இந்த ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமே நினச்சாங்க. ஆண்டவர் அதை கொடுத்து கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்தினார். நான் நம்புகிறேன் அன்னாளை போல நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக, இந்த காரியம் அது உங்களுக்கு எட்டாத உயரமாக இருக்கலாம், அது உங்களால் வாங்க முடியாத ஒன்றா இருக்கலாம், அது உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஆசைப்படலாம். அது கிடைச்சா நிறைய நிந்த மாறும், நிறைய அவமானம் மாறும். கர்த்தர் எப்படியாவது அதை செய்ய மாட்டாரான்னு உங்கள் இருதயம் அங்கலாய்க்கலாம். அந்த ஒன்று கிடைக்காம வேற எந்த சந்தோஷத்தையும் உங்களால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாமல் அந்த ஒன்று தடுக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த ஒன்று, என்னதான் இருந்தாலும் அந்த ஒன்று அதுவே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கலாம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், எக்ஸட்ரா ஏதோ ஒன்று உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கலாம். அந்த ஒன்று கிடைச்சா நான் சந்தோஷமாயிருவேன் பாஸ்டர், அந்த ஒன்று எனக்கு கிடைச்சா போதும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்னாளை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் அந்த ஒரு ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியுமானால், அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுமானால், நான் நம்புறேன் இந்த சத்தத்தை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு, நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். அந்த காரியம் இந்த ஆண்டிலே நிறைவேறும். அந்த காரியம் இந்த ஆண்டு நடக்கும். அந்த காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கைகூடி வர பண்ணுவார். ஓ, இந்த ஆண்டு கர்த்தருடைய வானம் நமக்காக திறக்கும். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த வருஷம் என்னை சந்தோஷப்படுத்த போறாரு. கர்த்தரே சந்தோஷப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் விசுவாசிங்க. நம்பர் 1, முதலாவது நம்மளை யார் சந்தோஷப்படுத்த முடியும்னா கர்த்தரே தான் சந்தோஷப்படுத்த முடியும். நீங்கள் வேதத்தில் மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோவை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லும். நீங்கள் வாசிக்க முடியும் அந்த வசனத்தை. நீங்கள் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்கிறது மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆண்டவர் அந்த பிள்ளைகளையும் மோசேயையும் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் மீட்டு கொண்டார் என்கிற அந்த செய்தியை, அந்த காரியத்தை தன்னுடைய கண்ணால் பார்க்கும்போது எத்ரோ சந்தோஷப்பட்டார். அப்போ நான் நம்புறேன் அந்த தேவ மனுஷனை கர்த்தர் சந்தோஷப்படுத்தணும்னு அங்கே அவர்களை கொண்டு வந்தார். அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொண்டு போய் சில இடங்களிலே நிறுத்துவார். சில இடங்களிலே கர்த்தரே உங்களை வாலண்டியராக கொண்டு போய் நிறுத்தி அங்கே நடக்கிற சில அற்புதங்களை உங்களுடைய கண்களில் கர்த்தர் காண்பித்து, நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறாரு. நீங்கள் ஆண்டவருடைய நன்மையை பார்க்க போறீங்க. உங்களுடைய இருதயம் பிரமிக்க போகிறது. நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். தேவனே நம்மை சந்தோஷப்படுத்த போறார். கைகளை எல்லாரும் அப்படி மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை இந்த ஆண்டு நீரே எங்களை சந்தோஷப்படுத்த போகிறீர் சொல்லுவோம். நீங்களே ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமான செய்தி எத்ரோவுக்கு எப்படி போய் சேர்ந்ததோ அதே போல நமக்கும் இந்த ஆண்டு ஒரு சந்தோஷமான செய்தி கர்த்தரே அனுப்ப போறாரு. மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய காதுகளிலே கேட்க போகிறது. துக்க செய்தியை கேட்டு சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, 2022வது வருஷம் கர்த்தரின் காதுகளிலே சந்தோஷ செய்தியை கேட்க பண்ண போகிறார்.
அன்றைக்கு உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட போகிறது. இந்த வருடம் நம்முடைய காதுகள் சந்தோஷமான செய்தியை கேட்கும், சந்தோஷமான செய்தியை கேட்கும். கர்த்தரே நம்மை சந்தோஷப்படுத்துவார், கர்த்தரே சந்தோஷப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல, யூத ஜனங்கள் மேல ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம். அவங்களை அவ்வளவுதான் அழிக்க போறாங்க. எல்லாருடைய இருதயமும் கலங்கி போயிருக்குது. இனி என்ன செய்வோம் என்கிற ஒரு கேள்விக்குறி. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஆமானுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை எழுப்பி, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை கர்த்தர் சந்தோஷத்தினால நிரப்பினார். எந்த நாள் அவர்களுக்கு சாவு அப்படின்னு அந்த ராஜாவுடைய கையெழுத்து போடப்பட்டதோ அந்த நாள் அவர்களுடைய விடுதலையின் நாளாக மாறினது. நான் நம்புறேன், அப்படி ஒரு செய்தி அந்த தேசத்தில் பரப்பப்பட்டது போல இந்த ஆண்டு நமக்கும் அப்படி ஒரு செய்தி வரட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களுக்கும் வரட்டும். இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார். அவர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார். என்னை அவர் சந்தோஷப்படுத்துவார், அவர் என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார், எனக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்து சந்தோஷப்படுத்துவார். இந்த வருடம் மகிழ்ச்சியின் சத்தம் கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறது போல மகிழ்ச்சியின் சத்தம் நம்முடைய வீடுகளிலே கேட்கும், சந்தோஷ சத்தம் கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அவமானப்பட்ட இடங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் என்னை வீடு. எல்லாரும் சேர்ந்து அவமானம் இயேசுவே. இந்த பாடலை பாடுகிற ஒவ்வொருவருமே உம்முடைய கிருபை இறங்கட்டும். இந்த வாக்குத்தத்தம் அப்படி, நானே உன்னை சந்தோஷப்படுத்துவேன், நானே உன்னை சந்தோஷப்படுத்துவேன். அவமானம் அடைவர், ஓ அவமானம் இயேசுவே. அப்பா உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், சந்தோஷம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் கர்த்தரிடத்திலிருந்து. தேவனே நம்ம என்ன படுத்துவார்னா சந்தோஷப்படுத்துவார். அப்போ உங்க இருதயம் மகிழ்ச்சியா இல்லாத போது, எது கிடைச்சாலும் உங்களுடைய இருதயம் சந்தோஷமா இல்லாத போது, நீங்க ஓடி போய் எங்க உட்காரணும்னா, ஆண்டவரே நீர் என்னை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. பெரியவங்க, வயதானவங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்கிறவங்க, கண்டிப்பாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். நானும் அப்படி தான் அந்த ஊழியத்திற்கு வந்து அர்ப்பணித்ததுக்கப்புறம் அப்படி சத்தம் போட்டு சிரித்து சந்தோஷமாக இருந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப நாள் ஆனது மாதிரி தெரிஞ்சிச்சு. சே, நம்ம எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், இப்போ ரொம்ப சத்தமாக சிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க சிரிக்கக்கூடாதா? ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போ அழுமூஞ்சியாக தான் இருக்கணுமா?
அப்படியெல்லாம் இல்லையே. ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுறதானே கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சி உங்களை விட்டு எடுக்கப்பட்டதே. ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க. இந்த வார்த்தையை கொடுத்ததுலேருந்து நான் ஆண்டவரிடத்தில் அப்படி தான் கேட்குறேன். ஆண்டவரே, சந்தோஷப்படுத்துறது நீங்கள் தானே, சந்தோஷப்படுத்துறது நீங்கள் தானே. இந்த வருஷம் நீங்கள் என்ன படுத்தணும்னா என்ன, நீங்களே சந்தோஷப்படுத்தணும். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்கணும். ஆமேன். அள்ளித்தூம் விதையை சுமந்து கொண்டு போகும்போது அழுது கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் அறுத்து இப்போ அரிக்கட்டை தலையில் சுமந்துட்டு வர்றீங்க, இப்போ துக்கமாக வரலாமா சொல்லுங்க? ஆனால் ஒரு நாளில் கஷ்டப்பட்டீங்க பிரதர் சிஸ்டர், ஒரு நாளில் கஷ்டப்பட்டு நீங்கள் படாத கஷ்டம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் படாத கஷ்டம் எதுவுமே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டாச்சு, பணத்துக்காக கஷ்டப்பட்டாச்சு, எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி வந்துச்சிங்க. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன், இந்த வருஷம் அதே கஷ்டத்தை சுமக்கிற வருஷம்னு நான் விசுவாசிக்கலை. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது நீங்கள் சிரிக்க வேண்டாம், கொஞ்சமாவது சந்தோஷப்பட வேண்டாம். நீங்கள் சந்தோஷப்படணுமா படக்கூடாது. உடனே உங்கள் மனசில் நான் எங்கே வாச சந்தோஷப்பட போகிறேன், கட்டையில் போகிற வரைக்கும் அப்படியே போயிட வேண்டியதான். நம்ம வாழ்க்கை இனி எப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும்? இனி இந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பேர்காலத்தை பார்த்து நம்ம வாழ்க்கை அப்படி போச்சு, அந்த மாதிரி ஒரு பெருமூச்சு உங்களுக்குள்ள அடிக்கடி வந்துட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு தந்தார். என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு, நான் அவங்கள சந்தோஷப்படுத்துவேன், நான் சந்தோஷப்படுத்துவேன். எப்படி நடக்கும்னு தெரியாது சிஸ்டர், பிரதர், எப்படி நடக்கும்னு தெரியாது, அம்மா எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் நடக்கும். கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை இந்த வருஷம் கர்த்தர் சந்தோஷப்படுத்த தான் போறாரு. கர்த்தர் மகிழ்ச்சி, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த தான் போறாரு. காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்னு சொன்ன அந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்றாரு, எது நடக்குமோ உன்னை நான் இந்த ஆண்டு சந்தோஷப்படுத்துவேன், நானே சந்தோஷப்படுத்துவேன், நானே சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு சந்தோஷம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்கிருந்து வரும்? ஒன்று, சந்தோஷம் எங்கிருந்து வரும் அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்பர் 2, ரெண்டாவது சந்தோஷம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்கிருந்து வரும்னா, நீங்க நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்ன ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நெகேமியா ஆண்டவர் எழுப்புறாரு. நெகேமியா ஜனங்களை எல்லாரையும் சேர்ந்து அலங்கத்தை ஒவ்வொரு வாசலையாக கட்டி முடிச்சு இப்போ எல்லாமே பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அப்போ ஜனங்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி தேவனுடைய மனுஷர்கள் ஆண்டவருடைய புஸ்தகத்தை வாசித்து கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை, அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்த உடனே ஜனங்களுக்கு அப்படியே அழுகையா வருது, ரொம்ப அழுறாங்க. உடனே தேவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் அவங்கள நிறுத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யாரும் விசாரப்பட வேண்டாம், நீங்க யாரும் அழ வேண்டாம். இந்த நாள் எந்த நாள்னா நம்ம அழுற நாள் இல்லை, இந்த நாள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற நாள், சந்தோஷமா இருக்கிறதே உங்கள் பலன், மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன்.
ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. சந்தோஷம் அப்படின்றது முதல் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் எங்க வருது அப்படின்னா நமக்குள்ளே. நாம் தான் நம்மை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, இது ஒரு மகிழ்ச்சியான இடம். இந்த இடத்துல அழக்கூடாது. இந்த இடத்துல என்னதான் படணும் சொல்லுங்க? சந்தோஷம் தான் படணும். அதான் நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கஷ்டப்படும் போதும் அழுதாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கும் போதும் அழுறாங்க. நான் சொல்றேன், ஆண்டவரை நினைச்சு நம்ம கண்ணீர் வடிச்சு நன்றி சொல்றது தப்பு இல்லை, தவறல்ல. ஆனா உங்க வீட்டில் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நீங்க என்னைக்கு சந்தோஷப்பட போறீங்க? என்னைக்கு சந்தோஷப்பட போறீங்க? பெருமை அடிக்க வேண்டாம், பெருமையா மற்றவங்களுக்கு முன்னாடி ஹெட்வைட்டா இருக்க வேண்டாம். ஆனா ஒரு டூ வீலர் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த டூ வீலரை குறித்து என்னைக்கு நீங்க சந்தோஷப்பட போறீங்க? யாராவது உங்க வீடு எப்படி இருக்குன்னு கேட்டா நிறைய பேர் நல்லா இருக்குன்னே சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் பொறாமப்பட்டானா என்ன பண்றது? அதுக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க சந்தோஷமா கையாளுறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க அதை சந்தோஷமாவும் சுதந்திரிக்க முடியும், துக்கமாகவும் சுதந்திரிக்க முடியும். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அழுகிறது உங்க பலன்னு ஆண்டவர் சொல்லலை. அழுகிறது உங்கள் பலன், சோகமா இருக்கிறதுக்கு உங்க பலன். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல சோகமா இருந்தாதான் சில இடத்துல நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை 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 இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு, அதான் நீங்க பிலிப்பியர்ல எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சிறைச்சாலையிலே உட்கார்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து எழுதுறாருன்னா சந்தோஷத்தை குறித்து எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிறைச்சாலை என்னுடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க சந்தோஷத்தை யாராலையும் எடுத்து போட முடியாது. எந்த நிலைமையா இருந்தாலும் நான் சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுவேன், நான் வாழுவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இந்த வாரம் நீங்க எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் எடுக்கணும். உங்க முகத்துல இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னா சிரிப்பா இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுங்க, ஆனா ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா சிரிக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க வீட்டில் அந்த அந்த உம்முன் இருக்கிறதெல்லாம் போய் உங்க வீட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும். ஆமென். நான் நினைப்பேன், எங்களுடைய தகப்பனாரும் எங்கள் தாயாரும் நான் ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே வீட்டில் சத்தம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய குடும்பம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் ஒரே வீட்டில் குடியிருப்பாங்களா. அண்ணன் தம்பி ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்க ஒரே கூச்சலும் கும்மாளமாக இருக்கும். சத்தமாக சிரிப்பாங்க, சத்தமாக விளையாடுவாங்க. எங்கள் வீட்டில் உட்காந்து இங்கே அம்மா அப்பாவும் திட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. பொட்ட பிள்ளைகளுக்கு அடக்கம் இருக்குதா பாரு, இப்படி கத்துது. இன்னொரு வீட்டில் வாழ போகிற பொண்ணு இப்படி கத்துனா எவன் கல்யாணம் பண்ணுவான்? வாய அமைதியாக இருக்க வேண்டியது தானே. கக்கன்னு சிரிப்பு, அப்படி சிரிப்பு, இப்படி சிரிப்பு அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா வீட்டில் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா திட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே எரிச்சலும் கோபமும் அவங்களுக்கு வரும். அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா இவங்களுக்கு அப்படியே உள்ளமெல்லாம் எரிஞ்சிடும். எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? பிள்ளைங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நான் இன்னைக்கு தான் நினைக்கிறேன், நமக்கு நிறைய பேருக்கு புத்தி அப்படி ஆகி போச்சு. யாராவது சிரிச்சாலே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு, ஓவரா சிரிக்கிற நீ. உடனே இன்னொருத்தர் இன்னைக்கு சிரிக்கிறேன்னா அவ்வளோதான், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் அழுவேன். இது என்ன எந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்குன்னு தெரில. இது யார் சொன்னா அப்படின்னு. இன்னைக்கு நான் சிரிக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப அழுவம் போல தெரியுது, நான் சிரிக்கவே கூடாது, நான் சிரிச்சேன்னா அழுவேன். அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தோஷத்தை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் உபாகமத்தில் சில வசனங்களை கூட வாசிக்கிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், உபாகமம்
12ஆம் அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீ கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா, நீ அந்த ஊரில் குடியேறும்போது, நீ அந்த ஊரில் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்யும்போது, அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இந்த வசனத்தின்படி இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது செஞ்சிருக்கீங்களா? யாராவது செஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குடும்பமா உட்கார்ந்து, சே ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு சிரிச்சிங்களா? பிறந்த நாளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கும்போது அந்த கலரை பார்த்து உங்க பிள்ளைங்க சிரிச்சாங்கல்ல? நீங்க பிறந்த நாளுக்கு ஒரு துணி எடுத்து உங்க பிள்ளைக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளை அந்த துணியை வாங்கி வச்சுட்டு உம்னா மூஞ்சி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே அமைதியா அந்த துணியை வாங்கிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம, சரி வாங்கினீங்களா, சரி கொடுங்க அப்படின்னு வச்சுட்டு யானோ தானோன்னு போட்டுட்டு அப்படியே வந்து உங்களுக்கு முன்னாடி நின்னா, ஏமா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், ஒரு சிரிச்சு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை செஞ்சிருக்கிறாரு. ஒரு நாளாவது ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று, இவ்வளோ அழகான வீட்டை கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, இவ்வளோ அழகான பேண்ட் ஷர்ட்டை கொடுத்துருக்குறீங்களே, இவ்வளோ அழகான சாரியை கொடுத்துருக்குறீங்களே, இவ்வளோ அழகான வேலையை கொடுத்துருக்கீங்களே, நன்றியப்பா. சே, நான் என்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படும் போது கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என்ன மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரு, ரொம்ப கிரேட் ஆண்டவரே. குடும்பமா உட்கார்ந்து ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கிறீங்களா? சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், நிறைய வீடுகளில் அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இல்லை. அதான் வாங்கின காரில் சண்டை தான் ஓடிட்டு இருக்குது, இருக்கிற வீட்டில் சண்டை தான் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் எங்க சந்தோஷம் வர்றதுக்கு? இல்லை, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. என் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சந்தோஷத்தை கொண்டு வருவேன். நீங்க சுற்றி இருக்கிற இடத்த மகிழ்ச்சியா வைக்கிறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. நீங்க சுற்றி இருக்கிற இடத்த 5 நிமிஷத்துல சோகமாக்கிடலாம், 5 நிமிஷத்துல அள வைக்கலாம். ஆனா நீங்க சுற்றி இருக்கிற இடத்த 5 நிமிஷம் மகிழ்ச்சியா சந்தோஷமா வைக்கிறது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா மனுஷங்க நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய மனுஷங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு ஜோக்க சொன்னா கூட சிரிக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஒரு நாள்ல ஒரு ஜோக்க கேட்டா, அந்த ஏதாவது ஜோக் கேட்டா நீங்கெல்லாம் விழுந்து சிரிப்பாங்க. ஐயோ, அப்படி நான் பாத்தீங்களா, என் வாழ்க்கையில ரொம்ப சிரிச்சது எப்ப தெரியுமா? டாமும் ஜெரிக்கு தான் சிரிச்சேங்க. இந்த டாம் அண்ட் ஜெரி அப்படின்ற ஒரு கார்ட்டூன் இருக்கும் பாருங்களேன், அந்த கார்ட்டூனை போட்டு எத்தனை வயசுல, 30 வயசுல சிரின்னு சிரிச்சேன். ஐயோ என்னடா இப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பயங்கரமா சிரிச்சேன் நான். அப்படி ஒரு நாள். அப்போ ஆனா இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஜோக் சொன்னா கூட, சோ ஏண்டா டே போடா, நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான் பாரா, என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிறான் இவன், 1942 உள்ளவன மாதிரி ஜோக் அடிச்சிட்டு இருக்கான்டா இவன், இதெல்லாம் புளிச்சு போச்சுடா ஜோக்கு. இன்னைக்கு ஜோக்கே இல்லை. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பசங்களை எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் பாருங்க, சிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் ஒரு மொபைலை தூக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. நான்லாம் சிரிச்சது ரொம்ப அதிகம். நீங்க நிறைய சிரிச்சிருப்பீங்க, நிறைய பெரியவங்கெல்லாம் நிறைய சிரிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உள்ளவங்களும் சிரிப்பே குறைவு, சிரிக்கிறதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமா வைக்கிறது இன்னைக்கு ரொம்ப கடினம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களை நான் எப்போ எப்படி வச்சுக்குவேன்?
ஹாப்பியாக வச்சுக்குவேன், சந்தோஷமாக வச்சுக்குவேன், சந்தோஷமாக வச்சுக்குவேன், நான் சந்தோஷமாக வச்சுக்குவேன். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி, வீட்டில் இந்த சத்தத்தை கேட்குறவங்க உங்கள் வீட்டில் எல்லாரோட இருந்தால் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன், நான் உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்குவேன், நான் இருக்கிற இடத்துல சந்தோஷம் வரும் அப்படின்னு. ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த ஆவியை கர்த்தர் தரட்டும், இந்த சோகத்தின் ஆவியை எடுத்து போடட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கணும். இன்றைக்கி இந்த வருஷத்தினுடைய இந்த 2வது வாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த கிருபையை கேட்கணும். நீங்கள் போகும்போதே ஒரே வராண்டா அழுமூஞ்சி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லும். கர்த்தர் சமூகத்தில் அழுறது தப்பு இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. 2 கை இல்லாதவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, 2 கால் இல்லாதவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, 2 கண் இல்லாதவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் தந்த நம்ம இப்படி கவலைப்படலாமா? நம்முடைய சந்தோஷத்தை யார் பறிச்சா? நான் சொல்கிறேன், உங்கள் சந்தோஷம் உங்களை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? உங்கள் வீடு பறி போனது காரணமா? உங்கள் சொத்து உங்களை விட்டு போனது காரணமா? என்ன காரணம்? நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. எதுவுமே கொண்டு வராத இந்த உலகத்தில், எதுவுமே கொண்டு போக முடியாத ஒரு உலகத்திற்காக எதுக்கும் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழக்கணும்? மனுஷனுக்காக எதுக்கு உங்கள் சந்தோஷத்தை இழக்கணும்? அவன் பார்வைக்கு நான் நல்லா இல்லை, அவன் பார்வைக்கு அப்படி இல்லை. யார் என்ன நினச்சா என்ன? நமக்கு கர்த்தர் நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறாரே, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாமே. இந்த பசங்க என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் ஒரு சின்ன ஒரு இது சொன்னாங்க. அப்படின்னா, டாடி தெரியுமா உலகத்திலே ரொம்ப குண்டானவங்க யார் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே நான் கேட்டேன், யார் அப்படின்னு கேட்டால் ஒரு பேரை சொல்லி சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு எவ்வளோ கிலோ வெயிட் அப்படின்னு கேட்டால் 650 கிலோ வெயிட்டாம், 650. ஏன்னா ஆச்சரியமா, என்னடா 650 கிலோ வெயிட்டா, எப்படா? ஆமாம் டாடி, அவங்க தான் உலகத்திலே ரொம்ப வெயிட்டான ஆள் அப்படின்னா. அவரால் நடக்க முடியாது, அவர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார், அவருக்கு இவ்வளோ சாப்பாடு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், நிறைய அவார்டு வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்காராம்மா. அவர் சரிடா, அதை போட்டு தான் காமிங்க அப்படின்னு கேட்டால், அவர் சிரிச்சுட்டே எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. எல்லாரும் ஷூட்டிங் பண்ணுறாங்க, எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உடனே இப்படி பார்த்து சிரிக்கிறாரு, இப்படி பார்த்து சிரிக்கிறாரு. ஒரு 650 கிலோ வெயிட் உள்ள ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும்னா, இந்த 75 கிலோ வெயிட்டுக்காக 90 கிலோ வெயிட்டுக்காக இப்படி அழலாமா நம்ம? இல்லை சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டப்படலாமா? அவங்களே அவ்வளோ சந்தோஷமாக வாழும்போது நம்ம வாழ வேண்டாம்? அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, சந்தோஷம் அப்படின்றது வேறு எங்கும் இல்லை, வேறு யாரும் கொடுக்க முடியாது. அதான் பிரியாணியை பக்கத்தில் வச்சுட்டு துக்கமாகவும் சாப்பிட முடியும், சந்தோஷமாகவும் சாப்பிட முடியும். கஞ்சியை பக்கத்தில் வச்சுட்டு துக்கமாகவும் சாப்பிட முடியும், சந்தோஷமாகவும் சாப்பிட முடியும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அதான் எதுவுமே உங்க மனசுல ஆணித்தரமா ஒன்று பதியட்டும். சிறைச்சாலையில உட்கார்ந்து சந்தோஷமா இருறா அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஹாப்பியா இருந்திருப்பாரு. எதை குறிச்சும் கவலை இல்லை. கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது. தாயே தகப்பனே ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால கர்த்தர் மேல பாரத்தை, அதான் ரொம்ப அழகா பெர்க்மன்சியா பாடியிருக்காரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து
நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட ஓ நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துக்கப்படுறதுக்கு எத்தனை காரியம் இருக்குதோ, நீங்க சந்தோஷப்படுறதுக்கு அத்தனை காரியம் இருக்குது. திரும்பவும் சொல்றேன், நீங்க துக்கப்படுறதுக்கு எத்தனை காரியம் இருக்குதோ, நீங்க சந்தோஷப்படுறதுக்கும். அதான் 1 தெசலோனிக்கர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் எப்பொழுதும். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது நான் அப்படியே ஏசப்பாட்ட கேட்கிறேன், எனக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா. நீங்க உபாகமத்தில் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், 16ஆம் அதிகாரம் 11வது வசனம், 16ஆம் அதிகாரம் 14வது வசனம், இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருங்க, நீயும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமா இருங்க. நான் உனக்கு கொடுத்தது எல்லாத்துலயும் நீ என்ன பண்ணு, சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு. நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கப்பா. என்ன நானே எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, என்ன நானே சந்தோஷம். நீங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கல அப்படின்னா உலகத்துல இருக்கிற எதுவுமே உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா சந்தோஷப்படுத்தவே முடியாது. வேலை 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 வேலை, இது சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம், குடும்பம் 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 அப்படின்னே ஓடாம இந்த வருஷமாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டுமே, உதவி செய்யட்டுமே. தேவை, நம்முடைய வேலை தேவை, நம்முடைய சம்பாத்தியம் தேவை. ஆனால் அதே நேரத்தில் அதான் உலகத்தான் பழமொழி சொல்றாங்கல்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சிரிச்சா நோயெல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் சொல்றேன் அதுலேயும் சில உண்மை இருக்கத்தான் செய்யுது. அவங்க இதுலேருந்து எடுத்தது தான். நீங்கள் சந்தோஷமாக மட்டும் இருந்து பாருங்க, உங்கள் சுகர் நார்மல் வரும். நீங்கள் சந்தோஷமாக மட்டும் இருந்து பாருங்க, உங்கள் ப்ரெஷர் நார்மலுக்கு வரும். நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்றது 2க்காக தான், சுகரு ப்ரெஷர், இது 2க்கும் ஒரே மருந்து. இந்த ஆண்டு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் நீங்கள் துக்கப்படுறது மாதிரி தான் சத்ரு உங்களை வழி நடத்துவான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது துக்கப்படுற மாதிரி கொண்டு வந்தால் கூட நீங்கள் அதை கேர் பண்ணவே பண்ணாதீங்க. என் தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு இது எல்லாவற்றிலையும் பாவம் செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் எங்கிருந்து வரும்னா கர்த்தரே நம்மை சந்தோஷப்படுத்துவார். நீங்க கர்த்தர் சமூகத்தில் போய் உட்காருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு நல்ல செய்தியை உங்க காதுல கேட்க பண்ணி எக்ஸெட்ரா ஏதோ ஒன்று செய்து உங்களை இந்த ஆண்டு சந்தோஷப்படுத்துவார். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் எங்க வருதுன்னா வேற எங்கேயும் இல்லை, எனக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் இந்த வருஷம் எப்படி வாழ போறேன்னா சந்தோஷமா வாழ போறேன். நான் இந்த வருஷம் எப்படி சாப்பிட போறேன்னா சந்தோஷமா சாப்பிட போறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் இந்த வருஷம் எல்லாவற்றையும் சந்தோஷமா, என் கார்ல உட்காரும் போது நான் சந்தோஷப்பட போறேன், என் பைக்ல உட்காரும் போது நான் சந்தோஷப்பட போறேன், என் வீட்டுல தூங்கும் போது நான் சந்தோஷப்பட போறேன். எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலையும் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வருஷம் மகிழ்ச்சியா இருக்க போறேன். எனக்கு கர்த்தர் ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறதா என் பலன், மகிழ்ச்சியா இருக்கிறதா பலன். சிஸ்டர், பிரதர், மகிழ்ச்சியா இருக்கிறதா உங்க பலன், மகிழ்ச்சியா இருக்கிறதா உங்க பலன். நீங்க துக்கமா இருக்கிறதுனால ₹1 உங்களுக்கு கிடைக்க போறதும் இல்லை, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுனால உங்களை விட்டு ₹1 போறதும் இல்லை. ஆமென். பொறாமப்படுறவங்க படட்டும், எரிச்சல் ஆகிறவங்க எரிச்சல் ஆகட்டும். பரலோகன் தேவனாகிய கர்த்தர் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அவர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்காக தான் இவனுக்காக நான் மரிச்சேன், இதற்காகத்தான் நான் இந்த பாடுபட்டேன். நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் துக்கத்தை எல்லாம் தலையில சுமந்துட்டார். அல்லேலூயா. என் வீட்டில் இனி சந்தோஷ குறைவுக்கு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்.
இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட ஒரு முடிவெடுங்க. இந்த வருஷத்துல ஒரு முடிவெடுங்க. இனி என் மூலமா என் குடும்பம் துக்கப்படாது, என் மூலமா என் கணவனார் துக்கப்பட மாட்டாங்க, மனைவியை நான் துக்கப்படுத்த மாட்டேன், என் பிள்ளைகளை நான் துக்கப்படுத்த மாட்டேன். என்னால என் வீட்டில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரால உங்க வீடு துக்கமா இருக்குதா, தயவு செய்து நீங்க மன்னிப்பு கேளுங்க. தயவு செய்து உங்கள் நிமித்தம் அந்த சந்தோஷம் வரட்டும். ப்ளீஸ், இந்த சந்தோஷம் வரட்டும். நீங்க சந்தோஷத்துக்கு குறைவா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பேரை சொல்லி சந்தோஷத்தை குறைக்காதீங்க. ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். சில அம்மாங்க ரொம்ப ஜெபம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ரொம்ப யாரா அவர் வீட்டுக்காரர் ஏதாவது உடனே எரிஞ்செறிஞ்சு விடுறது, உடனே ரொம்ப திட்டுறது. சும்மா இருப்பீங்களா அப்படி? இல்லை, சந்தோஷமா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று இந்த பாட்டை திரும்ப ஒரு விசை பாடி கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, அவரே ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டே இந்த பாட்டை பாடி ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் நமக்காய் தந்த வருஷம். ஓ ஹல்லேலூயா. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு இந்த வருடம் அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் ஓ அவரே என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை சேர்த்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்யும். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.